வணக்கம் நேயர்களே. மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும் என்ற தலைப்பில் முதலாவது அங்கத்தில் காலம், பிரபஞ்சம் என்ற இரு நண்பர்கள் மகாபாரத கதையின் ஆன்மீக விளக்கத்தை தொடங்கினார்கள். காலனையும் வென்ற பீஷ்மரின் வரம் பற்றியும், கோபம் என்பது நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை என்பது பற்றியும் அழகாக விவரித்தார்கள். பவித்திர சக்தி முழுமையடைய தேவையான தெய்வீக அம்சங்கள் பற்றி கூற இரண்டாவது அங்கத்தை தொடங்கினார்கள். அதில் கங்காதேவி, சாந்தனு என்ற இரு கதாபாத்திரத்தில் மறைந்துள்ள ஆத்ம ஞானம் சிறப்பாக இருந்தது. ஞான தானத்தின் மகத்துவம், சுயமரியாதையின் முக்கியத்துவம் போன்ற அரிய தகவல்களை நமக்கு கூறினார்கள். மூன்றாவது அங்கத்தில் பாண்டவர்களின் சிறப்பியல்புகளை விவரித்தார்கள். எதிர்மறையான எண்ணத்தின் அடிப்படையில் உருவான கௌரவர்களின் நிலை பற்றி தெரிந்து கொண்டோம். சம்பூர்ண நிலை பற்றி கூறுவேன் என்று சொன்ன பிரபஞ்சம் அதற்கு முன் திரௌபதியை பற்றி கூறப்போகின்றார். அதை இந்த நான்காவது அங்கத்தில் கேட்போமா நேயர்களே? நீர் எதைதான் கவனித்திருக்கிறாய்? எல்லாவற்றையும் பார்த்து ரசிப்பவன் அல்லவா? சரி, கதைக்கு வருவோம். உமக்கு சம்பூர்ண நிலையை பற்றி கூறுவேன் என்று சொன்னேன். அதற்கு முன் திரௌபதியை பற்றி தெரிந்து கொள். திரௌபதியை பற்றி எமக்கு தெரிந்தது என்னவென்றால், அவள் யாக நெருப்பிலிருந்து தோன்றியவள். மகாபாரதத்தில் திரௌபதி 5 பாண்டவர்களின் பத்தினியாக வலம் வந்தவள். 5 பாண்டவர்களை மணக்க நேரிட்டதன் காரணம் குந்தி தேவியின் சொல்லாகும். என்ன நடந்தது என்றால், அர்ஜுனன் திரௌபதியை சுயம்பரத்தில் வில்வித்தை போட்டியில் வென்றான். அதை அறியாத குந்தி தேவி வென்ற பொருளை பாண்டவர்கள் 5 பகிர்ந்து கொள்ளுமாறு கூறினாள். பாண்டவர்கள் தாய் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். தாய் சொல்லை தட்டக்கூடாது என்று நினைத்ததால் திரௌபதி 5 மணக்கும் சூழ்நிலை உருவானது. இக்கதையில் இதை தவறென்றே நான் கூறுவேன். தாய் சொல்லை தட்டாதே என்ற பழமொழிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். இருந்தாலும் தாய் கூறியதில் பிழை இருந்தது என்று அறிந்த பின் பாண்டவர்கள் அதை செயலாற்றி இருக்க கூடாது. பிழையை திருத்துவதே சாலச் சிறந்தது ஆகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. எது சரி, எது தவறு என்று பகுத்தறியும் சக்தியை செயலாற்ற வேண்டும். பகுத்தறியும் சக்தியை பற்றி பூலோகத்தில் இருவர் வேலை அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாரும், நாமும் கேட்போம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். ஆம், நிறைய குழப்பங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த நேரத்துல நமது மனம் குழப்பத்தில் இவ்வாறாக சிந்திக்கும். என்னுடைய நண்பர் சொல்வதை நான் நம்பலாமா வேண்டாமா? நாம் செல்லும் பாதை சரியானதாக இருக்கிறதா, இல்லை அதனை மாற்ற வேண்டுமா? எமது கவலை துன்பங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளலாமா, அல்லது அமைதியாக இருந்து விடலாமா என பலவிதமான சந்தேகங்கள் மனதில் தோன்றும். ஆம், இது எமது இயல்பாக அல்லவா இருக்கின்றது? அவ்வாறுதான் சிலர் நினைக்கின்றனர். அவ்வகையான பழக்க வழக்கங்களை நிச்சயமாக நாம் கவனித்து செயற்பட வேண்டும். அதாவது எமது சில அன்றாட பழக்க வழக்கங்கள் நமது வீடு, தொழில், பொழுதுபோக்கு, இயற்கையை ரசிப்பது என அனைத்துக்கும் அடிப்படையாக அமைவது பகுத்தறியும் சக்தி. பகுத்தறியும் சக்தியா? புதிதாக இருக்கின்றதே. நீதான் ராஜயோகம் பயில்பவராச்சே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறேன். ஆம், கூறுகின்றேன். மனித ஆத்மாவின் அடிப்படை சக்திகளான 8 சக்திகளில் பகுத்தறியும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. 2 சக்திகளுக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உள்ளதா? ஆம், பகுத்தறியும் ஆற்றல் நாம் ஒவ்வொருவரும் வேறுபாடுகளை கண்டறியவும் உண்மை பொய்யை அடையாளம் காணும் திறனை
நமக்குள் அதிகரிக்கவும் உதவுகின்றது. இத்திறன் இல்லாவிட்டால் முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவோம். கண்மூடித்தனமாக தவறான முடிவுகளை எடுக்க நேரிடும். இந்த பகுத்தறியும் சக்தி மனித ஆத்மாவின் மூன்றாவது கண் என சிலர் அழைக்கின்றனர். ஆமாம், நானும் மூன்றாவது கண் என கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது என்ன அந்த மூன்றாவது கண்? எனக்கு அது சரியாக புரியவில்லை. ஒரு மனிதன் தன்னையும் தனது சக்திகளையும் புரிந்து கொண்டு தான் எவ்வாறாக வாழ வேண்டும் என தெரிந்து தனது வாழ்வை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்த தெய்வீக குணங்களுடன் தனது சக்திகளையும் பயன்படுத்தி வாழ்வதே மூன்றாவது கண், அதாவது ஞானக்கண் என்று அழைப்பார்கள். ஓ, அப்படியா? இந்த ஞானக்கண் நம் எல்லோருக்கும் இருக்கின்றதா? இதை நாம் எவ்வாறு பெறுவது? நல்ல கேள்வி கேட்டீர்கள். முதலில் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நமது மனம், புத்தி, சமஸ்காரம் பற்றி தெரிந்து கொள்வதுடன் அவற்றின் செயல்பாடுகள் என்ன, நாம் எப்படி அவற்றை செயல்படுத்துவது என தெரிந்து கொண்டு நாம் விரும்பியபடி எமது மனம், புத்தியை எவ்வாறு இயக்குவது என பரமாத்மா சிவன் ராஜயோக கல்வி மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் எம்மை பற்றி தெரிந்து கொண்டு எமது மன புத்தியை இயக்குகின்றோம். இதையே ஞான கண் என கூறுகின்றனர். இப்பொழுது புரிகிறது. நானும் ராஜயோகம் கற்று ஞானக்கண்ணை பெற விரும்புகின்றேன். மேலும் நீங்கள் அந்த சக்திகளை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக கூறுகிறேன். மிக முக்கியமான 8 சக்திகள் நமது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது. 8 சக்திகளா? சரி, கூறுங்கள். ஒரு மனித ஆத்மா தான் யார் என உணர்ந்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சிவனுடன் ஓர் தொடர்பை ஏற்படுத்தும் போதுதான் இழந்த சக்திகளை மீண்டும் பெறுகிறது. அத்துடன் மனம், புத்தி, சமஸ்காரங்கள் மற்றும் கர்ம இந்திரியங்களுக்கும் அது அதிகாரியாகிறது. அப்போது தான் இழந்த சக்திகளை பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் மீண்டும் பெறுகிறது. நன்றாக இருக்கின்றதே. கடவுளை நினைவு செய்வதன் மூலம் சக்திகளை மீண்டும் பெற்றுக் கொள்கின்றோமா? அந்த சக்திகள் என்ன என்றுதான் கூறுங்கள். தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக உள்ளது. புல நடக்கும் சக்தி, தயாராக இருக்கும் சக்தி, சகித்து கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, இவ்வாறான 8 சக்திகளை பெற்றுக்கொள்கிறோம். இப்பதான் புரிகிறது. ஏன் என்னால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளவோ அவர்களுடன் ஒத்துழைக்கவோ முடியாமல் இருக்கின்றது என நிறைய நாள் சிந்தித்திருக்கின்றேன். நிச்சயமாக ராஜயோகம் கற்று இழந்த எனது சக்திகளை மீண்டும் எனக்குள் கொண்டு வர வேண்டும். சரி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி பற்றி கூறுவதாக கூறினீர்கள். அதை பற்றி கூறுங்கள். இந்த பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தி சிலர் வைரங்களில் உள்ள குறைபாட்டை கூட கண்டறிகின்றனர் மற்றும் தகவல் தொழில்துறையில் பல நுட்பமான நுணுக்கங்களை கூட கண்டறிகிறார்கள். வளர்ந்து வரும் உலகளாவிய பொருளாதார உயர்வை கணிக்கவும் இந்த பகுத்தறியும் சக்தியே உதவியாக உள்ளது. இந்த சக்தி மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக அல்லவா தோன்றுகின்றது? ஆம், மிகவும் அற்புதமானது. இச்சக்தியை நாம் அன்றாட வாழ்வில் பலவிதமாக பயன்படுத்துகின்றோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இதுவே நமது மன தெளிவு, ஒழுக்கம், நமது வெற்றி தோல்வியின் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த உன்னதமான சக்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதால் அதை அரிதாகவே செயல்படுத்துகிறோம். இந்த பகுத்தறியும் சக்தியை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது அளவற்ற வெற்றியை நாம் பெற முடியும். மிகவும் அற்புதம். மேலும் கூறுங்கள். நம் எண்ணங்கள், அணுகுமுறைகள் மற்றும் உணர்வுகளை கவனிக்கும் போது நம் மனதிற்குள் உண்மையில் என்ன இருக்கிறது? நம் கவலைகளுக்கு அடிப்படையான காரணத்தை நம்மால் கண்டறிய முடியும். அதே நேரம் எனது ஆற்றலையும் நம்பிக்கையையும் குறைத்து நம்மை பலவீனப்படுத்தும் எண்ணங்களை நம்மால் உணர முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக
எமக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை கண்டறியலாம். என்ன, எமக்குள் பொக்கிஷங்கள் மறைந்திருக்கின்றனவா? ஆச்சரியமாக உள்ளது. விளக்கமாக கூறுங்கள், நானும் தெரிந்து கொள்கின்றேன். நாம் மிகவும் விரும்புகின்ற நற்குணங்கள், நற்பண்புகள் எமது வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் உயர்ந்த இலக்கையும் தருகின்றன. அவை எமது ஆழ் மனதில் இருக்கின்றன. அவற்றை அடையாளம் கண்டு நடைமுறைப்படுத்தும் போது திருப்தி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கின்றது. கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கின்றது. நானும் எனது ஆழ் மனதில் உள்ள பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய போகின்றேன். மற்றும் அன்றொரு நாள் ராஜயோகத்தின் மூலமாக 4 வகையான எண்ணங்கள் பற்றி தெரிந்து கொண்டதாக கூறினீர்கள். அது என்ன 4 வகையான எண்ணங்கள்? அதை பற்றி கூறுவீர்களா? என்னை நீங்கள் விடுவதாக இல்லை. சரி, கூறுகிறேன். நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம், சாதாரண எண்ணம் மற்றும் வீணான எண்ணம். இதை கேட்கும் போது சாதாரணமாக தோன்றினாலும் இந்த 4 வகையான சிந்தனைகளை கண்டறிந்து பாகுபடுத்தும் திறன், அவற்றை தீர்மானிக்கும் திறன் என்பன எனக்கு ஆழமான நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இன்னொரு விஷயமும் கூறுகிறேன். சில எண்ணங்கள் என்னை பற்றியோ, பிறரை பற்றியோ அல்லது சூழ்நிலையை பற்றியோ தோன்றும் போது அது மனதின் மூலம் கடத்தப்படும் ஆத்மாவின் ஆற்றல், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது நேர்மறை ஆற்றல் சுயத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த நேர்மறை அதிர்வுகள் எங்கும் பரவுகின்றன. அதனால்தான் ஒருவர் நேர்மறையான எண்ணங்களை நினைக்கும் போது நன்றாக உணர்கிறார். ஒரு நேர்மறையான உதாரணம் கூறுகிறேன். நான் ஒரு கனிவான, அன்பான மனிதர் என்ற எண்ணத்தை உருவாக்கும் போது அந்த உணர்வை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புகிறீர்கள். அத்துடன் அதை உங்களுக்குள்ளும் வலுப்படுத்துகிறீர்கள். ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்குகின்றன. நீங்கள் கோபமான, வீணான எண்ணங்களை உருவாக்கும் போது மற்றவர்கள் பொதுவாக உங்களை சுற்றி இருக்க விரும்புவதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் பதட்டமாகவும் மன இறுக்கமாகவும் உணர்கிறீர்கள். சுயத்தை பற்றிய எதிர்மறை எண்ணத்தின் அதிர்வை உங்களிடமிருந்து மற்றவர்கள் எடுத்தால் உங்களை பற்றி என்ன வகையான உணர்வு அவர்களிடம் இருக்கும்? உங்களை நெருங்கி வருவார்களா? நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது. நாம் எதை இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். நேர்மறையான உயர்ந்த எண்ணங்கள் எம்மிடம் இருந்தால் நம்மை சுற்றி நல்லவர்களாக இருப்பார்கள். ஒரு சாதாரண எண்ணத்தை நேர்மறையுடன் வண்ணமயமாக்கலாம். ஆமாம், ஒருவேளை உங்களை பலவீனப்படுத்தும் எண்ணங்களான கவலை மற்றும் வருத்தம் இருந்தால் இந்த எண்ணங்கள் மனோசக்தியை உட்கொள்கின்றன எனலாம். அதாவது ஆத்மாவை சக்தி இழக்க வைக்கின்றன. அதனால்தான் நீங்கள் கவலைப்படும் போது மன சோர்வு அடைகிறீர்கள். உங்கள் எண்ணங்களின் மீது பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தி அவற்றின் வகையை அடையாளம் கண்டு அவற்றை தீர்மானிப்பதன் மூலமாக மற்றவர்களுடனான உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ளலாம். 4 வகையான எண்ணங்களை அடையாளம் காண நான் பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்த தொடங்கியதும் என் மனக்கண்ணின் தெளிவு அதிகரித்ததை கவனித்தேன். மன அமைதி, சந்தோஷம், மன நிறைவு, மற்றவர்களுடனான ஒரு சுமூகமான உறவை அவதானித்தேன். குற்றச்சாட்டுகள், புகார்கள், குறைகளை பார்த்தல், வம்பு பேசுதல், மற்றவர்களுடைய பலவீனங்களை விமர்சித்தல் போன்ற தீய குணங்களும் என்னிடம் இருந்து விலகியதை உணர்கிறேன். மிகவும் நன்றி. ஆழமான விடயங்களை இலகுவான முறையில் விளக்கமாக கூறினீர். நமது மதிய இடைவேளை நேரமும் சென்றதே தெரியவில்லை. மனிதர்கள் பகுத்தறியும் சக்தியை அறிந்து செயலாற்றும் பொழுது தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பல இன்னல்களிலிருந்து விடுபட்டு இருக்கலாம். இப்போது நம் கதைக்கு வருவோம்.
இருந்தாலும் இக்கதையில் திரௌபதி ஐவரையும் மணக்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம் அல்லவா? நன்றாக கூறினாய். இதற்கு திரௌபதியின் முன் ஜென்ம கதையை அவளிடம் கூறிய வியாசரும் ஒரு குற்றவாளி என்றே நான் கூறுவேன். அது என்னவென்றால், திரௌபதி தன்னுடைய முன் ஜென்மத்தில் சிறந்த கணவர் வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். 5 சிறந்த குணங்கள் இருக்கும் கணவருக்கு பதிலாக 5 கணவர்கள் வேண்டும் என்று தவறுதலாக வரம் கேட்டுவிட்டார். சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டார். அதனால்தான் இந்த ஜென்மத்தில் இவ்வாறு நிகழ்ந்ததாக வேதவியாசர் கூறினார். இது ஆண்டவர்களின் சூழ்நிலைக்கு பொருந்தியதால் திரௌபதியினால் மறுப்பு கூற முடியாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? கலியுகத்தில் திரௌபதியை ஒரு தேவியின் அம்சம் என்று வழிபடுகின்றனர். சில இடங்களில் அவளுக்கு ஆலயமும் உள்ளது. இப்பொழுது எமக்கு ஒரு சந்தேகம். 5 கணவரோடு வாழ்ந்தவள் எப்படி தேவியின் அம்சமாவாள்? இது ஒரு நல்ல கேள்வி. இக்கதையில் பலரும் ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயம், திரௌபதி பாண்டவர்கள் 5வரையும் திருமணம் செய்து கொண்டதுதான். ஆனால் அவள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாண்டவரின் இல்லத்தரசியாக தான் வாழ்ந்தாள். இருந்தாலும் 5 கணவர்களை திருமணம் செய்த பெண்ணை எப்படி பவித்திரமானவள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை பற்றி பீமனுக்கும் சந்தேகம் இருந்தது. பீமனின் மனதிற்குள் இருந்த சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணர் பீமனிடம் ஒரு ஆண்டின் இறுதி நாளன்று இரவு நேரங்களில் திரௌபதி தனியாக வனத்திற்குள் ஏன் செல்கிறாள் என அறிந்து கொள்ள அவளை பின்தொடரும்படி கூறினார். பீமனும் திரௌபதியை பின்தொடர்ந்து வனத்திற்குள் சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி பீமனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வனத்திற்குள் திரௌபதி நெருப்பு குண்டம் எழுப்பி அதில் தீக்குளித்தாள். அந்த நெருப்பில் அவளின் உடல் முழுவதும் பிரகாசமாக எந்தவித சேதாரமுமின்றி காணப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு முடியும் போதும் திரௌபதி நெருப்பில் புகுந்து தன்னை மறுபிறவி எடுப்பது போல புனிதப்படுத்திக் கொள்கிறாள். அவள் 1 வருட காலம் அவளுடன் வாழ்ந்த கணவரின் நினைவுகளை அடியோடு அழித்துவிட்டு மறுபடியும் கன்னியாக மற்றொரு பாண்டவரின் மனைவியாக வாழ்ந்தாள் என மகாபாரதம் கூறுகிறது. திரௌபதியின் பிறப்பு மகத்துவம் வாய்ந்தது. நெருப்பு அனைத்தையும் எரித்து தூய்மைப்படுத்துகிறது. ஜோதியாகவும் நின்று வழிகாட்டுகிறது. நெருப்பால் தூய்மைப்படுத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். திரௌபதி தீப்பிழம்புகள் போல உயர்ந்து நின்று அயோக்கியர்களின் ராஜ்யங்களை எரித்தவள். அப்படியா? நான் இதை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஒன்றை நீ புரிந்து கொள். திரௌபதி நெருப்பிலிருந்து பிறப்பெடுத்தாள். பாண்டவர்களின் மனைவியாக ஒப்புக்கொண்டாள். திரௌபதி நெருப்பிலிருந்து பிறப்பெடுத்த ஒரு தெய்வீக சக்தி சொரூபம். இந்த மனித சமுதாயம் தவறான காரியங்கள் செய்யும் பொழுது அதன் விளைவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த புரட்சிகரமான முடிவுக்கு கட்டுப்பட்டாள். மேலும் அக்காலகட்டத்தில் ஆண்களின் கை ஓங்கி நின்றது. பெண்கள்
ஆண்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் உலக நாடகத்தில் பல இன்னல்களை சந்தித்து தன் சுயமரியாதையை இழந்து அவமதிக்கப்பட்டு மகாபாரத போருக்கும் காரணமாக நின்று அதர்மத்தை அளித்தாள். சமுதாயத்தில் பெண்கள் எப்படி வாழக்கூடாது என்ற கருத்தினை 5 கணவரை மணந்து வாழ்க்கை எனும் பாடத்தில் நடித்தும் காட்டினார். நிச்சயமாக சாதாரண பெண்ணால் இது சாத்தியமில்லை என்றே கூறலாம். திரௌபதி ஒரு தேவியின் அம்சம். என் கண்ணோட்டத்தில் இக்கதை ஒன்றை நன்றாக சுட்டிக்காட்டுகிறது. அதாவது திரௌபதியின் வாழ்க்கையில் நடந்த புரட்சிகரமான சம்பவத்தால் அவள் சூதாடும் சபையில் அவமதிக்கப்பட்டாள். பெண்கள் சமுதாய விதிப்படி ஒருவரை மணந்து வாழ்ந்தால் அவளை மற்ற ஆடவர்கள் மதிப்பார்கள். இதைதான் மகாபாரதம் மனிதர்களுக்கு உணர்த்துகிறது. அன்பரே, இப்போது எமக்கு ஒரு சந்தேகம். அதாவது, இக்கதையில் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு நெருக்கமானவர். அப்படி இருக்கையில் அவர் ஏன் சூதாடும் சபைக்கு வரவில்லை? மேலும் துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து அரசவைக்கு இழுத்து வந்தான். திரௌபதி கதறி அழுதவாறே சபையில் இருந்த அனைவரிடமும் நீதி கேட்டாள். அப்போது கிருஷ்ணர் அவளுக்கு நீதி வழங்கியிருக்கலாம் அல்லவா? இப்போது நீர் நன்றாக சிந்திக்கத் தொடங்கிவிட்டாய். கூறுகிறேன், அச்சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் சால்வ மன்னனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவரால் தன் திவ்ய சக்தியால் பாண்டவர்களுக்கு உதவ முடியும். ஆனால் என்ன செய்வது? யுதிஷ்டரின் தாய விளையாட்டின் மோகம் அவன் கண்களை மறைத்து விட்டது. அவன் தன் மனதில் கிருஷ்ணர் சூதாடும் சபைக்கு வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும், ஸ்ரீகிருஷ்ணர் வந்தால் சூதாட்டத்தை நிறுத்திவிடுவார் என்று. அல்லது யுதிஷ்டன் சார்பாக சகுனியுடன் அவர் விளையாடியிருப்பார். யுதிஷ்டரின் சூதாட்டத்தின் மீது உள்ள ஆசையால் தான் அந்த சூதாடும் சபையில் ஸ்ரீகிருஷ்ணரின் உதவிக்கரம் இல்லாமல் போய்விட்டது. நீர் திரௌபதியை பற்றி கூறினாயே, அவளின் சோக கதையை பற்றியும் கூறுகிறேன். இக்கதையில் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு மட்டுமின்றி எல்லோராலும் போற்றப்படும் இறைவனின் அம்சமாகவே காட்சியளித்தார். இறைவனின் அம்சம் என்று கூறும் பொழுது அவர் சக்தி வாய்ந்தவர் மற்றும் யார் ஒருவன் முழு நம்பிக்கையோடு இறைவனை நினைக்கிறார்களோ இறைவன் நிச்சயமாக அவர்களின் கோரிக்கையினை கேட்பார். நிறைந்த சூதாடும் அரசவைக்கு துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தபோது தன்னை காக்கும்படி ஸ்ரீகிருஷ்ணரை அவள் அழைத்திருக்கலாம். ஆனால் திரௌபதி சபையில் இருக்கும் அனைவரிடமும் நீதி கேட்டு தன்னை காக்கும்படி வேண்டினாள். அப்போதே அவள் முழு நம்பிக்கையோடு ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்திருந்தால் அவளுக்கு நிச்சயமாக நீதி கிடைத்திருக்கும். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மன உறுதியோடு அச்சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். ராஜயோக படிப்பில் பரமாத்மா நம்பிக்கையின் ஆழத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை உள்ளபோது வெற்றி அடைவீர்கள். எவ்வாறு ஆயினும் அனைத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுக்கு கடவுள் மீது மட்டும்
நம்பிக்கை இருக்கின்றது என்று இல்லாமல் உங்கள் மீதும் நாடகத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏதேனும் சிறிய அளவில் நடந்தாலும் உங்கள் நம்பிக்கை தளம்பல் அடைய விடாதீர்கள். வெற்றியின் விதி மாற்ற முடியாத ஒன்று என்பதை எப்பொழுதும் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நம்பிக்கை உள்ள புத்தி உடையவர்கள் என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்ற கேள்விகளுக்கு அப்பால் இருப்பார்கள். அவர்கள் சதா கவலையற்றவர்களாகவும் மலர்ச்சியாகவும் இருப்பார்கள். புத்தியில் நம்பிக்கை என்றால் வாழ்க்கையில் சந்தோஷ பாதை கொண்டிருப்பதாகும். இத்தகைய ஆன்மீக போதை உடைய ஒரு ஆத்மா சதா தனது ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் சந்தோஷத்தால் நிறைந்திருப்பார்கள். ஆம், நீங்கள் கூறுவது சரிதான். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மனிதர்களின் வாழ்வில் வரும் பல இன்னல்களை அவர்கள் கடந்து செல்வார்கள். இறுதியாக சூதாடும் சபையில் திரௌபதியின் குரலுக்கு அனைவரும் மௌனம் காத்தபோது துச்சாதனன் சோர்வடைந்த திரௌபதியின் துகிலை இழுத்தான். அச்சமயம் அவள் ஸ்ரீகிருஷ்ணரை தன்னை காக்கும்படி மனமுருகி அழைத்தாள். ஸ்ரீகிருஷ்ணர் அக்குரலை கேட்டவுடன் திரௌபதியின் துகிலை தொடர்ந்து வளர செய்து அவளின் மானத்தை காத்தார். ஆம், திரௌபதி முழு சரணாகதியாக தன் இரு கரங்களையும் மேலே தூக்கி அபயம் கேட்டபோது அநாத இரட்சகனாக ஸ்ரீகிருஷ்ணர் அவளின் மானத்தை காத்தார். இறைவன் குணமே அன்பும் கருணையும் ஆகும். யார் முழு நம்பிக்கையோடு அவரை அழைக்கிறார்களோ அவர் அக்குரலுக்கு அபயம் அளிப்பார். சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்கள் நாடு, நகரம், செல்வம் மற்றும் தங்கள் சுயமரியாதையும் இழந்தார்கள். திரௌபதிக்கு நடந்த கொடுமையையும் அவளின் தெய்வீக தன்மையையும் மற்றும் பீமனின் ஆக்ரோஷமான சபதத்தையும் உணர்ந்து திகிலடைந்த திருதராஷ்டிர அரசர் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் இழந்த அனைத்தையும் அவர்களுக்கே திரும்ப கொடுத்தார். ஆம், ரணபூமியில் துரியோதனனின் தொடையை பிளப்பேன், துச்சாதனனின் இரத்தத்தை குடிப்பேன் என பீமனின் சபதம் சூதாடும் சபையில் இருந்த அனைவரையும் நடுங்கச் செய்தது. சூதாட்டத்தின் விளைவை கவனித்தாயா? பாண்டவர்கள் நன்னெறியில் நடப்பவர்கள். ஆனால் பாண்டவர்களின் ஒருவரான பீமன் இரக்கமற்ற அசுரத்தனமான சபதத்தை எடுத்தான். துரியோதனனின் தொடையை பிளப்பதாகவும் துச்சாதனனின் இரத்தத்தை குடிப்பதாகவும் சபதம் செய்தான். சூதாடுவது ஒரு தீவிரமான தீய செயலாகும். அதனுடன் இணைக்கப்பட்டால் அது நம் மனோபலத்தை பலவீனமாக்கி தவறான காரியங்கள் செய்ய தூண்டும். கலியுகத்திலும் சூதாடும் அரங்கங்களிலும் மற்றும் மது அருந்தும் இடங்களிலும் அசுரத்தனமான செயல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சூதாட்டம் ஆந்தம் போன்றது. அதில் உள்ள மோகம் எளிதில் போகாது. ஆம், உண்மைதான். இக்கதையிலும் இரண்டாவது முறையாக சூதாடுவதற்கு யுதிஷ்டிரன் துரியோதனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறான். இந்த முறை அவர்கள் முற்றிலுமாக அனைத்தையும் இழந்தார்கள். பாண்டவர்களும் திரௌபதியும் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டியிருந்தது. அதன் பிறகு அடுத்த 1 வருடத்திற்கு தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது. ஒருவேளை அவர்களது மாறுவேடம் அடையாளம் காணப்பட்டிருந்தால் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு அவர்களது வனவாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கும். யுதிஷ்டரின் தவறான செயலால் பாண்டவர்கள் கானகம் செல்ல நேரிட்டாலும்
அவர்களின் ஒற்றுமை குறையவே இல்லை. யுதிஷ்டனும் தன் தவற்றை நினைத்து மனம் வருந்தினான். நேயர்களே, 4வது அங்கத்தில் திரௌபதி யாக நெருப்பிலிருந்து தோன்றியவள் என்றும் கலியுகத்தில் திரௌபதி ஏன் தேவியின் அம்சமாக வழிபடுகின்றார் என்றும் காலமும் பிரபஞ்சமும் விளக்கினார்கள். பகுத்தறியும் சக்தி நம் வாழ்விற்கு எவ்வளவு அத்தியாவசியமானது என்று தெரிந்து கொண்டோம். நம்பிக்கை என்பது கடவுள் மீது மட்டுமல்லாமல் நம் மீதும் நடக்கும் ஒவ்வொரு காட்சியின் மீதும் இருந்தால்தான் சரியான நேரத்தில் கடவுளின் உதவி கிடைக்கும் என்பதை திரௌபதியின் கதாபாத்திரம் தெளிவுபடுத்தியது. மனோபலம் பலவீனமானதால் பாண்டவர்கள் வனவாசம் செல்ல நேரிட்டது. இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த அங்கத்தில் கேட்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.